சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் திரு தவ பழனி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் எமர்ஜென்சி கேர் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான அடிப்படைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆம்புலன்ஸில் ஏறிட்டா அது ஆம்புலன்ஸ் நேரம் கொண்டு போயிடும், டாக்டர் பார்த்துக்குவாங்கிறத தாண்டி நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா ஆம்புலன்ஸ்குள்ளேயே பாதி ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிடறோம். எமர்ஜென்சி கேருங்கிறது ஒரு மருத்துவமனையில் எமர்ஜென்சி கேரை தாண்டி ஆம்புலன்ஸில் ஏற்றப்படுறதுலேருந்து அவங்க உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுறாங்க. நீங்கள் அவங்கள கரெக்டாக இதை பண்ணுங்கள் உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அவங்களுக்கு கொண்டு வரீங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. எமர்ஜென்சி கேரில் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் ஒரு ஃபேஸாக போகிறேன். மருத்துவமனைக்கு கொண்டு வந்து உள்ள விஷயத்தை நான் பின்னால் வர்றேன். முதல்ல ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி கேரில் இன்றைக்கி எவ்வளவு எக்யூப்டாக இருக்குது லேட்டஸ்ட்டாக? பர்டிகுலராக எங்கள் ஆம்புலன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ஹாஸ்பிட்டலுங்க. உள்ளே மானிட்டரிங் பேஷண்ட்டுக்கு என்ன நடக்குதுன்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. இசிஜி எடுக்கிறதுலேருந்து லைவ் மானிட்டரிங்கிறது எங்கே போகும் டாக்டர்? ஸோ இட் வில் பி டிரான்ஸ்மிட்டட் டு த ஹாஸ்பிட்டல். ஓகே. ஸோ இந்த உங்கள் வண்டி போயிட்டு இருக்கும் பொழுதே அதில் என்ன நடக்குதோ அது பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் இன்னொரு இடத்துல இருந்து ரிமோட்டில் கொடுக்க பார்க்கலாம். சரி, ஓகே. அது ஒன்று. ரெண்டாவது ட்ரெயின்டு பர்சனல் என்ன தான் எக்யூப்மெண்ட் வச்சுருந்தாலும் உள்ளே இருக்கிற ஆள் நாங்கள் பெரும்பாலும் ரெஜிஸ்டர்ட் ட்ரெயின்ட் நர்சஸ்ஸே பேராமெடிக்ஸாக டெவலப் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம். 1066 பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு இப்போ மூச்சு 1066 எங்கள் ஆம்புலன்ஸோட நம்பர். சரி, ஓகே. நீங்கள் பேஷண்ட்டுக்கு இப்போ மூச்சு வாங்குது அப்படின்னா எதனால் வாங்குது? முதல்ல ஆக்சிஜன் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் அந்த எசென்ஷியல் ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி. அப்புறம் ஹார்ட் ரிதம் அப்நார்மலாக இருக்குது. ஒன்று ரொம்ப சீராக இல்லாமல் ரொம்ப வேகமாக துடிக்குது, இல்லை ரொம்ப மெதுவாக துடிக்குது, ரெண்டுமே பிரச்சனை தான். அதெல்லாம் அங்கேயே அப்பயே ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ரொம்ப காமனாக வர விஷயம் சுகர் கம்மியாகி பேஷண்ட் நினைவு தப்புற மாதிரி இல்லை நினைவு கம்மியாக இருக்க மாதிரி இருப்பாங்க. இதை ரொம்ப சுலுவாக ட்ரீட் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம் வீட்டிலேயே. டெக்ஸ்ட்ரோஸ் இன்ஃப்யூஷன் போட்டு உடனே வெஷன் செஞ்சு உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி பல விஷயம் பண்ணலாம். ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக் எல்லாம் உடனே ரெகனைஸ் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ப்ரீ அலர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த கேத்லாப் எல்லாம் இந்த செகண்ட்ஸ் மினிட்ஸ் பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அதை ஃபெசிலிட்டேட் பண்ணணும். நாங்கள் சீக்கிரமாக பேஷண்ட்டை கூப்பிட்டு போய் அடப்பு எடுத்து விடணும். இருதயத்தில் பிளாக் இருக்குது அப்படின்னா, இல்லை அதேமாதிரி மூளைக்கு ரத்த ஓட்டத்தில் பிளாக் இருக்குன்னாலும் அது எல்லாமே டைம் பவுண்ட். ஆம்புலன்ஸ் ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் த ட்ரீட்மெண்ட் ரைட் அட் த டோர் ஸ்டெப். அங்கேயே ஆரம்பிச்சிடும். அவங்க வீட்டிலேயே பல விஷயங்களை நம்ம கண்காணிக்க முடியும், கணிக்க முடியும், என்ன நடக்குதுன்னு ட்ரீட் பண்ண முடியும். பேராமெடிக்கல் ஸ்டாஃப், நர்சஸ், உங்கள் ட்ரைனிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? அதாவது ஆம்புலன்ஸில் ஒருத்தர் ஏற்றப்பட்ட உடனே இவருக்கு என்னது நடக்குது டாக்டர் அப்படின்னு கேட்டு டாக்டரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணி அவங்க ட்ரீட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்களா? இல்லை என் கண்ணுக்கு என் நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு பண்ணிவிட்டு டாக்டருக்கு சொல்லலாம், யூ வில் பி ஃபைன் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு திறமையான நர்சஸாக இருக்காங்களா? திறமையெல்லாம் சந்தேகமே இல்லை. திறமைங்கிறது படித்து மட்டும் வர்றதில்லை, கையாளுகிற விதம். இவங்க எங்கே பழகிறாங்க, அவங்க ஸ்கில்ஸை எங்கே அப்ஸ்கில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக் பேஷண்ட்ஸ் வரப்போ அவங்க தான் கூட இருந்து டாக்டர்ஸ் கூட ஹெல்ப் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதனாலே டெய்லி தினசரி இதை பண்ணுறதால அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் வருது. ரெண்டாவது சில விஷயம் அவங்களாலே ஹேண்டில் பண்ண முடியும். நான் அந்த சுகர் சொன்னேன் இல்லையா, அது சிம்பிள் விஷயம், அவங்களே ஹேண்டில் பண்ணுவாங்க. தே ஆர் கனெக்டட் டு அஸ். நாங்கள் தொடர்ச்சியாக சீனியர் மோஸ்ட் டாக்டருக்கு ஒரு ஹாட்லைன் வச்சுருக்கோம். அவங்க ஏதாவது ப்ராப்ளம்னா பேசுனாங்கன்னா இதுப்பா, இது இப்படி இருக்கலாம், நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் விஷுவல்ஸையும் பார்த்துட்டு அவங்க சொல்கிறதையும் கேட்டுட்டு வி கேன் ப்ரப்போஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். ரெண்டு விதமாகவும் நடக்கும். ஓகே டாக்டர். ஒரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸில் ஒருத்தரை நீங்கள் உங்கள் இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றீங்க. பட் ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸுக்கு தான் இவங்களை பற்றின முழு ஹிஸ்ட்ரி ஏற்கனவே தெரியும். கோமாபிலிட்டிஸ் ஆர் மற்ற விஷயங்கள், இணை நோய்களில் 10 வருஷமாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தருக்கு தான் அது தெரியும். ஸோ உங்களுடைய டீம் அப்படிங்கிறது ஃபேமிலி ஃபிசிஷியனை கனெக்ட் பண்ணாமலேயே இவங்க ஹிஸ்ட்ரி எப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்பீங்க, என்ன இணை நோய்கள் இருக்குன்னு, அல்லது ஃபேமிலி ஃபிசிஷியனை கனெக்ட் பண்ணி இவங்களுக்குள்ள ப்ராப்ளத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெடியாக இருப்பீங்களா? பல நேரங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி பேஷண்ட்ஸ் who are well connected to the family physician அவங்களே ஃபோனை கொடுத்துருவோம். எங்கள் டாக்டர்கிட்ட ஒரு நிமிஷம் பேசுங்க, நாங்கள் அதை ரொம்ப வரவேற்கிறோம், உடனே பேசிடுவோம். எங்களுக்கும் எங்கள் வேலையும் அது ரொம்ப சுலுவாக்கிடும்.
தெளிவுபடுத்திடுவேன் என்ன பண்ணணுங்கிறத. அதால் நான் ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸ் ஆர் ஸ்லோலி டையிங் ப்ரீட். நீங்கள் அதை கொண்டு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீ இஸ் த கனெக்டிங் பர்சன், ஹீ நோஸ் ஆல் அபவுட் தி பேஷண்ட். எல்லாமே மருத்துவ சம்பந்தமான முடிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேஷண்ட்டோட விருப்பு வெறுப்பு, பேஷண்ட்டோட சூழ்நிலை, அதெல்லாம் வந்து ஃபேமிலி ஃபிசிஷியனுக்கு பெட்டராக தெரியும். ஸோ அதனால் நாங்கள் ரியலைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கனெக்டிங் வித் ஹிம். அவர் கூட பேசணும், பேசி தெரிஞ்சுக்கணுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது இருக்குது. சில நேரத்தில் ரெக்கார்ட்ஸ்லாம் கொண்டு வருவாங்க, ஆனாலும் பேசுகிற மாதிரி ஒரு நிலைமை மாதிரி இருக்காது. சரி, இப்போ ஹார்ட் அட்டாக்கே 4 வருது ஒருத்தருக்கு, திடீர்னு ஆம்புலன்ஸில் வருது, அல்லது கூட்டிகிட்டு வர்றாங்க, காரில் தூக்கிட்டு ஹார்ட் வலிக்குதுங்கிறாரு. உங்கள் டீமில் அந்த 4 வந்துச்சுன்னா 4ஐயும் கையாளுறதுக்கு டாக்டர், இந்த பக்கம் நெஞ்சு வலி, இந்த பக்கம் ஹார்ட் அட்டாக், அந்த பக்கம் இசிஜி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த நம்பர்ஸ் நிறையா கூடுறத முடிவெடுக்க முடியாது. நீங்கள் எதிர்பார்த்தும் அதுக்காக ரெடியாக வச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது. இன்றைக்கி 10 பேஷண்ட்டாக இருக்கலாம், நாளைக்கு 20 இருக்கலாம், நேற்று 2 இருக்கலாம். எண்ணிக்கை திடீர்னு கூடும் பொழுது ஒரு எமர்ஜென்சி, ஐயோ என்ன எமர்ஜென்சியில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, பெட்டே இல்லைங்க அப்படிம்பாங்களா? அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி எப்படி உங்கள் டீம் கையாளும்? இது அவ்வப்போது எங்களுக்கு நடக்கிறது தான். ஃப்ரம் டைம் டு டைம் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. இது நேச்சர் ஆஃப் அவர் ஜாபுங்க. வளர்க்குறப்பயே சொல்லி இதெல்லாம் ட்ரையாஜுங்கிறது இருக்குது. ப்ரையாரிட்டைசேஷன் வந்து எப்படி பண்ணணும், யாருக்கு முதல்ல எது பண்ணணும், எப்படி வேறு யார் இன்வால்வ் பண்ணணுமா, இதெல்லாம் நம்மளே சார்ட் அவுட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் ரெகுலராக டீப்ரீஃபிங்னு வச்சுருப்போம். இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான நாள், இன்றைக்கி 6-7 வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாள் இருக்குன்னா இதெல்லாம் நம்ம பெட்டராக பண்ணியிருக்கலான்னு நாங்கள் சிட் அண்ட் வி அனலைஸ். ஸோ இட் இஸ் சம்திங் தட் வி ஆர் எக்யூப்ட் ஃபார். எப்பயுமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் சர்ஜுக்கு வி ஹாவ் அலவன்ஸ். சர்ஜ் பேஷண்ட்ஸ் கெப்பாசிட்டிக்கு வி ஹாவ் அன் அலவன்ஸ் அண்ட் வி ஹாவ் த ஸ்கில் செட்ஸ். எல்லோரும் இதை பண்ணுறதால, எதிர்பார்க்கறதால இதை திறமையாக பண்ண முடியுது. எமர்ஜென்சி கேஸில் வர்றவங்களுக்கு மினிட்ஸ், செகண்ட்ஸ் இதெல்லாம் கவுண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஆமாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட், இந்த எக்யூப்மெண்ட்டில் ஒரு ஸ்கேன் பண்ணோம், எம்ஆர்ஐ பண்ணோம், ஏதோ ஒன்று பண்ணோம். ஆனால் அந்த எக்யூப்மெண்ட்டு 4th ஃப்ளோரில் இருக்குது. இந்த 4th ஃப்ளோருக்கு லிஃப்ட்டில் அந்த நிமிஷத்துக்கு அவரை ஷிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போகிற டைமும் கவுண்ட்டு தானே. ஆமாம், அப்படி வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சியை குறைக்கிறதுக்குன்னு நம்ம ஒரு 5 வருட காலங்களில் பார்த்திங்கன்னா ஹேண்டியாக ரூமுக்கே கொண்டு போகிற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஆமாங்க. பேஷண்ட்டு அங்கேயே கொண்டு போய் அங்கேயே பண்ணிவிடுங்க, நிறைய மிஷின்ஸ் இப்போ பார்க்குறோம். இந்த எமர்ஜென்சி கேரில் அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின் எங்களுக்கு ஒரு செகண்டையும் சேவ் பண்ணி கொடுங்க எங்களுக்குன்னா எந்த மிஷினை சொல்லுவீங்க? அல்ட்ராசவுண்ட் வந்து பெரிய அளவில் ஒரு காலத்தில் வந்து அது ப்ரெக்னென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வயிறு சம்மந்தமான இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எமர்ஜென்சிலெல்லாம் அதை வந்து நாங்கள் எல்லாத்துக்கும், ஒரு கஷ்டமான வீனஸ் ஆக்சஸ், நரம்பில் வென்பிளான் போட முடியல, இல்லை ஒரு பிளட் எடுக்கணும், அதுலேருந்து மூச்சு திணறல் இருக்குது, அவருக்கு எதனால் மூச்சு திணறல் இருக்குது, ஏன் பிளட் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, இதய துடிப்பு சீராக இருக்கா இல்லையா, ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா, இது எல்லா கேள்விக்கும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு எங்களுக்கு உடனடியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு மிஷின் வந்து அல்ட்ராசவுண்ட். இதில் லிமிட்டிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியாலஜி கோர்ஸ் 3 வருஷம் படிச்சுட்டு வரவங்களுக்கு பல விதமும் தெரியும், பல இது தெரியும். ஆனால் எங்களுக்கு எமர்ஜென்சியில் இன்னது பார்க்கணும், இந்த கேள்விக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அந்த அல்ட்ராசவுண்டை கையாளுவோம். அதை வந்து கரிக்குலமாகவும் கொண்டு வந்துட்டாங்க பாடத்திட்டத்திலேயே எமர்ஜென்சி டாக்டருக்கு முதுநிலை படிப்பில். 2வது பண்ண சித்திரமும் கைப்பழக்கம்ங்கிறதால அதுதான் பெரிய ரெவல்யூஷன் இப்போக்கி. அது எங்களுக்கு பல ஆன்சர் கொடுக்குது. ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி சக்கரை வியாதி ஒருத்தருக்கு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்கிற எமர்ஜென்சி நமக்கு தெரியும். குழந்தைகளுக்கான எமர்ஜென்சி நீங்கள் கையாளுகிற விஷயம் என்ன? சீஷர்ஸ், அவங்களுக்கு இந்த வலிப்பு வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். லேசாக ஜுரம் வந்தாலும் வரும். இதுமாரி தெரியாமல் வீட்டில் இருக்கிற வேறு யாரோட மாத்திரை மருந்து எடுத்து சாப்பிட்டுடுறாங்க, கற்பூரம் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி பல ரீசன்ஸ்க்காக குழந்தைங்களுக்கு வலிப்பு ரொம்ப காமனாக வரும். 2வது, குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரிசர்வுங்கிறது ரொம்ப கம்மி, ஃபிசியலாஜிக்கல் ரிசர்வ் எல்லாத்துலேயுமே. ஒரு 5 தடவை 6 தடவை வயிற்றுப்போக்கு போயிடுச்சுனாலே ரொம்ப சோர்ந்து போய் கண்ணு சொருகி நம்ம குழந்தைங்க இருக்கிறத பார்க்கலாம். ட்ரீட் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸின்னாலும் இது என்னான்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக கையாளணுங்கிறது ரொம்ப முக்கியம் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ குழந்தைங்களில் வலிப்பு தான் ரொம்ப சேலஞ்சிங் ஒரு விஷயம். எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம்
ஹேண்டில் பண்ணுற ஒரு 10 பேரை ஹேண்டில் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் எமர்ஜென்சியிலே முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிடுறாங்க, எத்தனை பேர் பெட்டுக்கு போகிறாங்க? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. எந்த ஹாஸ்பிட்டலுங்கிறது பொறுத்து. இப்போ எங்கள் மெயின் ஹாஸ்பிட்டலில் வர்றவங்களே எனக்கு ஏதோ சரியில்லை அப்படிங்கிற ஒரு புரிதலோடு தான் வருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையை எதிர்பார்க்குறோம், நீங்கள் இருந்து தான் பார்க்கணுன்னு சொன்னால் பெரும்பாலும் எடுத்துக்குவாங்க. சின்ன ஹாஸ்பிட்டலில் இப்போ பெரிஃபரலில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உபாதைகளுக்கெல்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் அங்கே ப்ரொபோர்ஷனேட்டாக 70-30, இங்கே வந்து 30-70 அந்த மாதிரி ரஃபாக சொல்லணுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பர் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கலாம். ஆம்புலன்ஸில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற எமர்ஜென்சி இருக்குது பார்த்தீங்களா, இதில் இப்போதைக்கு நீங்கள் எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருந்து, நம்ம அப்போலோ மெயின் ஹாஸ்பிட்டலில் வச்சுப்போம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம ஆம்புலன்ஸ் போகுது? காலையில் திருச்சியிலேருந்து ஒரு பேஷண்ட் கொண்டு வந்தோம். எங்களுக்கு பெரும்பாலான ஆக்சிடெண்ட் விக்டிம்ஸ் வர்றது வந்து ஆந்திரா, சவுத் ஆந்திராவிலேருந்து, நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட், திருப்பதி டிஸ்ட்ரிக்ட், அவ்வளோ தூரத்தில் பாண்டிச்சேரி சுற்றி, விழுப்புரம், எங்கெங்கெல்லாம் வந்து பாண்டிச்சேரிலாம் இப்போ அரசு மருத்துவமனை இருக்குது, ஜிப்மர் இருக்குது. இருந்தாலும் பல காரணங்களுக்காக இங்கே வரணும்னு எதிர்பார்க்குறவங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் கூப்பிடுவாங்க. எப்படி அந்த ஆம்புலன்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும்? ஏன்னா இப்போ நெல்லூர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்றாருன்னா அங்கே ஏற்கனவே ஆம்புலன்ஸ் இருந்தால் தான் அவங்க டைமுக்கு ரீச் பண்ண முடியும். இங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் போய் வர்றது அப்படிங்கிறது சாத்தியக்கூறு இல்லை. இது 2 இடத்துலையுமே எங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஸ்டேஷன் பண்ணி வச்சுருக்கோம். நெல்லூர்லேயும் சரி, பாண்டிச்சேரியிலையும் சரி. ஓகே. இல்லை, அதை தவிர சில ஹாஸ்பிட்டல்ஸில் இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு லிமிடேஷன்ஸ் இருக்கலாம். மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸாக தேவைப்படலாம். அப்போ ஃபேமிலிஸ் ஃபோன் அடித்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி போயிடும். அது ரொம்ப தூரத்துலேருந்துலாம் கூப்பிட்டு வந்திருக்கோம். கேரளாலேருந்துலாம் கூப்பிட்டு வருவோம். விசாகப்பட்டினத்துலேருந்துலாம் கூப்பிட்டு வந்திருக்கோம். அதால் ஆம்புலன்ஸஸ் ஆர் எக்யூப்ட். நீங்கள் பெரிய ஆக்சிஜன் என்னென்ன லிமிட்டேஷன்னா, பேராமெடிக்கோட இன்வால்மெண்ட் 2 பேராமெடிக் போடுவோம். டபுள் சிலிண்டர்ஸ் இருக்குது. ஆக்சிஜன் எவ்வளோ நேரத்துக்கு தாங்குங்கிறது இருக்குது. அது வந்து டி டைப் சிலிண்டர்ஸை பொறுத்து அதெல்லாம். பட் இந்த மாதிரி லாங்கில் ஒருத்தரை பண்ணும்பொழுது அந்த பேஷண்ட்டோட எமர்ஜென்சியை பொறுத்து கூட அதோட ஒரு மருத்துவர் பயணிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் நம்ம அதை செயல்படுத்துகிறதும் இருக்கா? இல்லை நம்ம டாக்டர் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் ஸ்டேஷன்டாக வேறு இடத்துல இருக்கணும்னு யோசிக்கிறோமா? நிறைய தடவை இதை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் அந்த திருச்சி பேஷண்ட் சொன்னாலே, அவங்க ஒரு வயசானவங்களுக்கு மூச்சுக்குழாயில் பிரச்சனை, டாக்டர் தான் போய் கூப்பிட்டு வந்தார். வெண்டிலேட்டரில் தான் கூப்பிட்டு வந்தோம். அதனால் இதை நாங்கள் சகஜமாக பண்ணுற ஒரு விஷயம். எவ்வளோ சிக்காக இருந்தாலும் டாக்டர் அனுப்பி, பேஷண்ட் சிக்காக இருந்தாங்க, ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் அனுப்புவோம். ஒரு உறுப்புக்கு மேலே சப்போர்ட் தேவைப்படுது. அதால் மூச்சுக்கு சப்போர்ட், ரத்த அழுத்தத்துக்கு சப்போர்ட், ஒரு உறுப்புக்கு மேலே சப்போர்ட் இருக்குது. ஒரு உறுப்புக்கு மேலே சப்போர்ட்டுங்கும் போது டாக்டர் போகிறது அட்வைசபிள். நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். வெண்டிலேட்டர் அப்படிங்கிறது வந்து உயிர் வாழ்கிறத ஒரு சில நாட்கள் சரியான முறையில் நீடிக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை காப்பாற்றப்படுவதற்கான ஃபேக்டராகவும் இருக்குது, அதில் அதற்கான சில வழிகளும் இருக்குது அப்படிங்கிறது உண்மையா? நான் ரொம்ப ஓப்பனாக சில விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன்னா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தேகங்கள், நான் அவங்களில் ஒருத்தராக அந்த கேள்வியை கேட்குறேன். தயக்கம் இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து நாங்கள் டே டு டே ஃபேஸ் பண்ணுற ஒரு இது. வெண்டிலேட்டரில் போட போகிறீங்க, வெளியில் வருவாரா அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய மன உளைச்சலாக இருக்கும் அப்போக்கு. இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் இல்லைங்க. பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்டபிள் கண்டிஷன் சொல்லுவோம். இப்போ நெஞ்சில் நீர் கோத்துட்ருக்கு, இருதய துடிப்பு வீக்காக இருக்கிறதால, அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு 12 மணி நேரம் வெண்டிலேட்டரில் போட்டு எடுத்தாலே வந்துடுவாங்க. ஸோ ஓரளவுக்கு ஹார்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு இது பிரச்சனை இல்லை. ஒரு நிமோனியா காய்ச்சல் இருக்குது, அது கொஞ்சம் செட்டில் ஆகிற வரைக்கும் வெண்டிலேட்டரில் போடுறோங்கிறது அவங்களும். இது ரெண்டுமே ட்ரீட்டபிள் காஸ். ஸோ ரொம்ப நாளாக நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்காங்க, டெய்லி ஆக்சிஜன் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு இது வந்து கிராஜுவலாக மோசமாக போகுது. அந்த மாதிரி பேஷண்ட்டு வெண்டிலேட்டரில் போட்டால் அவங்க வெளியில் வரதுக்கான சான்ஸ் கம்மி. இன்னும் சில பேஷண்ட்டெல்லாம் வெண்டிலேட்டர் வேறு காரணத்துக்காகவும் போடுவோம். நுரையீரல் மூச்சு திணறல் இல்லாமல் வேறு காரணங்களுக்காகவும் போடுவோம். இப்போ தலையில் ஒருத்தருக்கு பலமாக அடிபட்டிருக்கு, ரத்தம் கட்டியிருக்கு. அவர் வந்து அவரோட மூச்சுக்குழாயில் அடைப்பு ஏற்பட்டுறக்கூடாது. அதாவது அவரோட இப்போ நீங்களும்னாலும் உமிழ்நீரோ இல்லை வேறு ஏதோ மூச்சுக்குழாயை அடைக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளால் எல்லாம் பண்ண முடியும். இரும முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. அவங்களுக்கு அது பண்ண முடியாதுங்கிறதால அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சில நேரத்தில் வெண்டிலேட்டரில் போடுவோம்.
அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் காரணம். நம்ம பேஷண்ட்ஸ்க்கு அதால் அந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டியது மருத்துவரோட ஒரு கடமை. ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டாலே எமர்ஜென்சிக்கு தான் வரணுமா? ஏன்னா ஆம்புலன்ஸில் ஒரு பேஷண்ட்டை ஏற்றுறாங்க, அது எமர்ஜென்சியாக இல்லையா? அதாவது நீங்கள் சொன்னீங்க டயபெட்டிக்கு சர்க்கரை குறைஞ்சிட்டு கீழே விழுந்தால் கூட அது சர்க்கரையினால் குறைஞ்சவர் கீழே விழுந்தாருங்கிறதுல 10 பேரில் ஒருத்தர் தான் புரிஞ்சுக்க முடியும். வேறு ஏதோ நடந்துருச்சு இவருக்குன்னு சொல்லி ஆம்புலன்ஸை கூப்பிட்றவங்க உண்டு. அப்போ அந்த மாதிரி வேறு ஏதோ நடந்துருச்சுன்னு சொல்லி ஆம்புலன்ஸில் ஏற்றும் பொழுது உங்கள் ஸ்டாஃப் பேராமெடிக்கல் நர்சஸில் இருக்கிறவங்க அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு இவருக்கு நடந்திருக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போவும் நீங்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டீங்களா, எமர்ஜென்சி கொண்டு வாங்க நம்ம பார்த்துக்கிட்டு அப்புறம் முடிவு பண்ணணும்னு சொல்லுவீங்களா? அல்லது இது எமர்ஜென்சி மாதிரி தெரியல, நேரம் மேலே அட்மிட் பண்ணுங்கள், ஒரு நல்ல எல்லாத்துலேயும் வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம்னு முடிவு எடுப்பீங்களா? நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வீட்லேயே சரியாக ஏஞ்சி உட்காந்த உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல, மேஜிக்கலாக மூச்சு பேச்சு இல்லாமல் கீழே இருக்காங்க, சுகர் கம்மியாகி சரி பண்ண உடனே வீட்லேயே சரி பண்ணிடுவாங்க. பண்ண உடனே இல்லைப்பா எனக்கு இப்போ எல்லாம் நல்லாயிருக்கு, நான் அப்புறமா எங்கள் டாக்டரை பார்த்துக்குறோன்னு சொல்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக வரணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை. என்ன பெரிய அட்வான்டேஜ்னால் நான் முதலே சொன்ன அந்த மானிட்டர் பண்ணலாம், என்ன சீரியஸான உபாதை எதுவும் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது பெயின் ரிலீஃப் கொடுக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் கூப்பிட்றதுக்கு காரணம் இப்போ ஒரு ஃப்ராக்சர் இருக்குது, கீழே விழுந்துடுறாங்க வயசானவங்க, இடுப்பு எலும்பு முறிவுங்கிறது ரொம்ப காமன் ஒரு விஷயம். அதுக்கு அவங்களுக்கு வலி இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணும், எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்கிறது இந்த பசங்களுக்கு தெரியும். ஸோ தே ஹேவ் ஒரு ஃபஸ்ட்டு பெயின் குறைஞ்சிருச்சுன்னா ஒரு நம்பிக்கை வந்துடும் அவங்களுக்கு. அப்படி ஸ்ட்ரெச்சரும் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள பேஷண்ட்டை இப்படி தூக்கி அப்படி தூக்கி அதெல்லாம் பண்ணாமல் ஜென்டலாக ஹேண்டில் பண்ணி ஒரு ஸ்கூப்பில் போட்டு எடுத்துகிட்டு வர முடியும். அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வரணுங்கிறதெல்லாம் கட்டாயம் இல்லை. இது இந்த ப்ராப்ளம்னு நினைக்கிறோம் நாங்கள். அவங்க டாக்டர்கிட்ட பேசணும்னு பிரியப்பட்டாலும் உடனே நான் சொன்ன மாதிரி வில் பி ஆன்லைன் அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கலாம். பட் நிறைய நேரம் எனக்கு இப்போ எல்லாம் சரியாக போன மாதிரி இருக்குது, இனி எல்லாம் ப்ரெஷர் பார்த்துட்டு சுகர் பார்த்துட்டு எல்லாம் சரி பண்ணிவிட்டா நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. உங்களுடைய எமர்ஜென்சி கேர் அப்படிங்கிற சென்டரும் உங்களுடைய ஆம்புலன்ஸ் அல்லது நீங்கள் அங்கேருந்து ஷிப் பண்ணுற நேரங்களில் உங்களுடைய டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு, என்ன டிவைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்குது, உங்களுக்கு நுண்ணியமான தகவல்களை தந்து நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு எது உதவுது? இப்போ ஒரு சின்ன ஊரில் டயர் 2 டயர் 3லாம் சொன்னீங்களா, டயர் 3ல் ஒரு ஐசியூக்கு சப்போர்ட் வேணும்னா அவங்க ஐசியூவில் மானிட்டரிங் எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற தே கேன் டேப் இன் டு தி எக்ஸ்பர்டீஸ் ஹியர். இங்கே சென்னையில் இருக்கிறாங்க டாக்டருக்கு, எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட இவருக்கு மூச்சு திணறலுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இவர் நான் எதிர்பார்த்த பலனை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டாக்டர் டு டாக்டர் கன்சல்டேஷன், பேஷண்ட்டை விஷுவலைஸ் பண்ணுறது, இது எல்லாமே இட் இஸ் ப்ராக்டிக்கலி பீன் ஹேப்பனிங், ட்ரைட் அவுட் அட்லீஸ்ட் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். இந்த என்ஹான்ஸ்டு கனெக்டிவிட்டி இன்னும் நம்ம ரொம்ப குறைச்சலாக தான் நம்ம டேப் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எமர்ஜென்சியில் வந்து டெலி எமர்ஜென்சி மூலிமா ஹிமாலயாஸில் இருக்கிற காசா ஸ்பித்தின்னு 2-3 மலை கிராமங்களுக்கு ஹிமாச்சல் கவர்மெண்ட் வந்து நாங்கள் வி ப்ரொவைட் அட்வைஸ், நாங்கள் எமர்ஜென்சி மட்டும் டெலி எமர்ஜென்சின்னு அதில் நாங்கள் ஷாக்லாம் யூஸ் பண்ணி இருதய துடிப்பு வந்து சீராக இல்லாமல் உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறவங்கள ட்ரீட் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்கிறவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண இது தெரியாது, எக்யூப்மெண்ட் இருக்குது, ஆள் இருக்காங்க, இப்படி பண்ணுங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி செஞ்சு காட்டி அதெல்லாம் சரி பண்ணியிருக்கோம். அதேமாரி மாரடைப்பு வந்தால் அதை ட்ரீட் பண்ணணும். நீங்கள் தான் முதல்லையே நம்ம பேசணும் இல்லையா, டைம் இஸ் ஆஃப் எசன்ஸ். மாரடைப்பு வந்தால் அங்கேயே ட்ரீட் பண்ணுங்கிறதுக்காக அந்த டெலி எமர்ஜென்சியில் அதெல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்கோம். அங்கே ஸ்மித்திலாம் அவங்க 10 மணி நேரத்துக்கு ஹெல்த் கேர் ஆக்சஸே கிடையாது. அவ்வளோ தூரம் கூட போவோம்னா நம்ம திருமலாவில் ஒரு கார்டியாக் சென்டர் இருக்குது, அங்கே ஹார்ட் அட்டாக் வந்தால் நீங்கள் கீழே போய் ஸ்விம்ஸ் போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். தெளிவாக இது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அங்கேயே அந்த கிளாட் பர்ஸ்டிங் ட்ரக், அதாவது அந்த உறைஞ்சிருக்க ரத்தத்தை உடச்சி விடுறதுக்கு ஸ்ட்ராங் மருந்து கொடுக்குற ஒரு டெசிஷனை இங்கே திருமலா ப்ரொவைடட். அந்த திருமலான்னு நீங்கள் சொல்கிற இடத்துல இருக்கக்கூடிய டாக்டருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல தெரியணும். கனெக்டிவிட்டி, நீங்கள் சொன்ன அந்த கனெக்டிவிட்டி ஹஸ் சேஞ்ச்ட் திங்ஸ். இதெல்லாம் இந்த 10 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த கனெக்டிவிட்டி மூலிமா தான் அதெல்லாம் ட்ரீட் பண்ண முடியுது. உங்களுடைய எமர்ஜென்சி வார்டு அல்லது உங்கள் எமர்ஜென்சி சென்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது,
சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அங்கேயே ஹேண்டில் பண்ணுறது மாதிரி இருக்காது இல்லையா? சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல முடிவு மட்டுமே எடுக்கப்படும் என்ன செய்யலான்னு. ஸோ எனி எமர்ஜென்சி கேர் என்ன அடுத்த நடவடிக்கை அப்படிங்கிறதுக்கு உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய இடமாக மட்டுமே இருக்கிறது. அது பெருசாக அங்கே ட்ரீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தானே உண்மை? இல்லைங்க, நான் அதுலேருந்து டோட்டலாக வேறுபட போகிறேன். ஓகே, அதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். வி டேக் ப்ரைட் இன் த ஃபேக்ட் தட் இவருக்கு ஆப்ரேஷன் தேட்டரோ கேத் லேபோ தேவைப்படலைன்னா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் எமர்ஜென்சியில் பண்ண முடியும். இப்போ ஒருத்தவங்களுக்கு அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வெளியில் வந்துடுது, இல்லை எல்போ ஜாயிண்ட் வெளியில் வந்துடுது, இல்லை பெரிய லேசரேஷன் இருக்குது, மயக்கம் கொடுத்து தான் சூச்சர் பண்ணணும், இல்லை இருதய துடிப்பை சீராக்கிறதுக்கு ஷாக் கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே எமர்ஜென்சிலேயே டைம் பவுண்டாக பண்ணிடுவோம். 1/2 ஹவருக்குள்ளே ரத்தம் கசிஞ்சிருக்கு, நுரையீரல் அடிபட்டு, இல்லை நுரையீரலில் நீர் கோத்துட்ருக்கு ரொம்ப, நுரையீரலுக்கு வெளியில் நெஞ்சில், அதுக்கெலாம் ட்ரெயின் போடணும். இந்த மாதிரி எல்லா விஷயமுமே எல்லா எமர்ஜென்சிலையுமே ட்ரீட்மெண்ட் ரூம்னு ஒரு ஏரியா இருக்கும், இல்லைனாலும் ஒரு ரீசர்ச் ரூம், ஒரு அக்யூட் ஏரியா, அதில் வந்து எல்லாத்தையுமே பண்ணலாம். அல்ட்ராசவுண்ட் இருக்குது, மானிட்டரிங் ஃபெசிலிட்டி இருக்குது, சேஃபாக செஞ்சு முடிக்கிறதுக்கான திறமை இருக்குது, ப்ரொசீஜர் ரூம் இருக்குது. இது எல்லாத்தையும் பண்ணிடலாம். ரொம்ப அழகாக இன்றைக்கி சில விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி டாக்டர். ரொம்ப நன்றிங்க. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.